வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு அப்பா அம்மா காலையில தன்னோட குழந்தை தனக்காண்டி பேச மாட்டேங்கிறான். ஸ்கூல்ல அவனோட பொருள் எடுத்துட்டு போறான். அவனோட பென்சில் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறான். ஆனா அந்த பென்சில் இன்னொரு பசங்க எடுத்துக்கிட்டா அந்த பையன் எந்ததான் இந்த பென்சில் ஏன் எடுக்கிறீங்கன்னு சண்டை போட்டு தான் பொருளை வாங்கிட்டே வர மாட்டேங்கிறான். தனக்குரிய பொருளுக்கே வாயை திறந்து என் குழந்தை ஸ்கூல்ல பேசல அப்படின்னு ஒரு அம்மாவோட கம்ப்ளைண்ட் நிக்கால ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் அந்த அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். உங்க குழந்தைய வெளியே விளையாட அனுப்புவீங்களா, இல்ல வெளியே போய் அடுத்த பசங்களோட சேர்ந்தா கெட்டு போயிடுவான்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்களா? அதாவது ஃபோன் டிவி பாரு, வெளியே போய் அடுத்த பசங்களோட பார்த்தா நீ சேர்ந்தா கெட்டு போயிடுவேன், அந்த பையன் மோசம் இந்த பையன் மோசம்னு சொல்லி பிரித்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில் நான் வீட்டுக்குள்ளே தான் மேம் வச்சிருப்பேன், வெளியே விளையாட அனுப்ப மாட்டேன். மோஸ்ட்லி லேடிஸ் எப்படின்னா அவங்கள அப்பா அம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தனால தன்னோட குழந்தைங்களும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கூட அண்ணன் தம்பி பிறந்திருந்தா அவங்க வீடே தங்க மாட்டாங்க. வெளியே போய் 1 மணி 2 மணி வெயிலுக்கு அப்படி விளையாடி தீஞ்சு காஞ்சி வரதை பார்த்துருந்தா அனுப்புவாங்க. ஒருவேளை கூட அண்ணன் தம்பி பிறக்கல, அக்கா தங்கச்சியோட பிறந்த பிள்ளைங்கன்னா பையனையும் பொண்ணாவே வளர்க்குறாங்க, பொண்ணு மாதிரி வெளியே அனுப்பாம சூதுவாது தெரியாம. இது மிகப்பெரிய இழப்பு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும். சூது அந்த கள்ளம் கபடமும் தெரியாம வெகுளியா வளர்த்தா ஏமாந்துருவாங்க. இந்த உலகத்தோட பிரச்சனைகள் தெரியாது. திடீர்னு 20 வயசுல போய் சண்டை போடுறா அடிடாடா வராது. 4 வயசு 5 வயசுல அவன் வயசு பையன் ஏமாத்துறதையோ இவன் ஏமாறுறதையோ பல தடவை இவன் அனுபவிச்சாதானே திருப்பி போய் ஏமாறாம தனக்கா பொழைச்சிக்க தெரியும். ஒரு கிரவுண்ட்ல போகணும், விளையாட போகணும். ஒரு செட் என்ன பண்றாங்கன்னா, பையன் விளையாட கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் என் குழந்தைய வெளியே நிறைய வச்சு விளையாட வரோம்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட பார்க்குக்கு வருவாங்க. அப்பா பாட்டி இடம் பிடிச்சிருவாங்க. அந்த பையன் உட்காந்துருவான். அந்த தாத்தா ஆட்டி விடுவார். அப்பா அம்மா காவலுக்கு நிற்பாங்க. அடுத்து எந்த பிள்ளையும் விளையாட விட மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். காரைக்குடில ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்குக்கு நான் போனேங்க சார். அப்போ தாத்தா பாட்டி அந்த பிடிச்சி, அதாவது அந்த பையன் சறுக்கிக்கிட்டு இருக்கான். சறுக்கிக்கிட்டு இருக்கும் போதே ஊஞ்சல்ல இடம் பிடிக்கிறாங்க. அந்த குழந்தை ஊஞ்சலுக்கு வரான். ஊஞ்சல் அப்பாவும் அம்மா ஆட்டி விடுறாங்க. அதாவது அவங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் இடம் முடிச்சு தராங்களாம். அவனும் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையா வாழலை. அவனுக்கு பதிலாக இவங்க ரோடு போட்டுறாங்க. ஆனா அதே பார்க்ல போய் நின்று இடம் பிடிச்சி தானா விளையாடுறால பொழைச்சுக்குவாங்க குழந்தைங்கள. அதாவது அவங்களுக்கு பதிலாக சேஃபா நீங்க வாழ வைக்கிறது பேர் பேரண்டிங்கே இல்லை. இந்த உலகம் எப்படி இருக்கும்னு உண்மையை காமிச்சு அதை அவங்கள வாழ பழகி கொடுக்கறது தான் பேரண்டிங். அவங்களுக்கு பதிலாக நீங்களே எல்லாம் வாழ்ந்துருவீங்களா? அவங்களுக்கு பதிலாக நீங்களே பணம் சம்பாதிச்சு வச்சுருவீங்க, அவங்களுக்கு பதிலாக நீங்களே வீடு கட்டி வச்சுருவீங்க, அவங்களுக்கு பதிலாக நீங்களே கார் வாங்கி வச்சுருவீங்க. எல்லாமே என் பையன் அனுபவிச்சா மட்டும் போதும்னா நீங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு பேரண்ட் யாருமே இல்லை. உங்கள் பையன் அதை அனுபவிக்கவே முடியாது. ஒன்று குடிச்சோ ட்ரக்ஸ் எடுத்தோ அவ்வளோத்தையும் உங்கள் கண்முடியே விற்று தின்னு உங்களுக்கு முன்னாடியே செத்து முடிஞ்சிருவாங்க. உங்கள் குழந்தை எப்படி வளரணும்னா வயசான காலத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பாரம்பரியமும் நீங்கள் சம்பாதிச்சு வைக்கிற பேர் புகழ் பணம் காசத்தையும் பாதுகாக்கவும், உங்களுக்கு அப்புறம் உங்களோட தலைமுறையுடைய லீகசியை உங்களுடைய பேரை, இப்போ லெனின் ஃபேமிலி ட்ரீ, லெனினோட தலைமுறை, லெனினுடைய குடும்ப வரலாறு, லெனினுடைய பாரம்பரியமாக கொண்டு போகிறது மாதிரி தான் குழந்தைய வளர்க்கணும். எல்லாமே நான் பண்ணிட்டேன்னா அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? அவனுக்கு லைஃப்ல சுவாரஸ்யமே இருக்காது, ட்விஸ்ட் இருக்காது, ஒரு டர்ன்ஸ் இருக்காது, ஒரு ஏத்த இறக்கம் இருக்காது, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. குழந்தைங்க வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயமா? குழந்தைங்க வளர்க்குறதுன்றது ஒரு வரம், ஒரு தவம். அனுபவிச்சு வளர்க்கணும். தோத்து போகும்போது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், கவலைப்படாத, முயற்சி பண்ண ஜெயிப்பேன்னு சொல்லும். தோத்து போயிட்டேன்னு அது ஏதோ நீங்களே தோத்து போன மாதிரி, எப்படி நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லி பயங்கரமா பிள்ளைய போட்டு அடிச்சு உதச்சு அப்படியே அது பெரிய அவமானமா எடுத்துக்கிட்டு அந்த ஜெயிச்ச பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வளர்த்த லைஃப்ல அதான் கடைசி விளையாட்டா? லைஃப்ல அதான் கடைசி கேம் அவங்க விளையாட போறது. தோல்விகளை முதல்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளோட யார் நம்ம குழந்தைக்கு சொல்லித்தர முடியும்? நான்லாம் 1000 தடவை தோத்துருக்கேன் அச்சு, நான்லாம் 1000 தடவை தோத்துருக்கேன் இஷ்யூ. அந்த தோல்வி தான் இப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா அப்புறம் எப்படி லைஃப் நல்லா இருக்கும்? கடவுள் யாருக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாரை ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரோ அவங்கள நிறைய தோக்க வைப்பார். தோல்விகள் தோத்து அழுது அழுது மனசு இறுகி அவமானப்பட்டு இருக்கு உங்களுடைய பக்குவம் மாதிரி இந்த உலகத்துல வைரம் கூட மின்னாது. குழந்தைங்க தோத்தா பெரிய அசிங்கமா நினைச்சு குழந்தைங்களை திட்டி அடிக்கிறதும் பண்ணாதீங்க.
என் குழந்தை ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கணும்னா நான் டாப் 15 ரேங்க்ஸ்குள்ளே என் லைஃப்பில் எடுத்ததே இல்லை. +2 வரைக்கும் ஒரு தடவை கூட 15th ரேங்க் கூட நான் எடுத்ததில்லை. லைஃப்பில் அந்த ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளே எடுத்தவங்களுக்கு புக்கு, அதுக்கப்புறம் படிப்பு, எக்ஸாமு, டீச்சர் பின்னாடியே சுற்றுறது இவ்வளோ தான் தெரியும். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து என் குழந்தை நைட்டு நிம்மதியாக தூங்கணும், நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், 100 வயசுக்கு வாழணும், என் தலைமுறையை விருத்தி பண்ணும். அவன் கூலி வேலை கூட பார்க்கட்டும், துணை நில்லுங்க, விவசாயம் பண்ணட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். நம்மளோட ஒரு பேரண்டிங்காக நம்மளோட வேலை வந்துட்டு ரொம்ப சாதாரண ஒரு வேலை. நம்ம குழந்தை வளரும் போது சுற்றி நின்று ஜெயிச்சா கை தட்டணும், தோத்தா தோளில் தட்டணும். இதுதான் பேரண்டிங். இதை மட்டும் பண்ணுங்க. வெளியே போனால் 4 பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவானா? கெட்டு போட்டும். ஜெனட்டிக், பிறவி புத்தி, நம்மளோட ஜீன். என்கிட்ட திருட்டு பழக்கமே இல்லைன்னா என் பையன் திருடனாக வாய்ப்பே இல்லை. அப்படியே போய் அவன் மீறி ஒரு பையனோட பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கணுமா ஒரு பையனோட சேர்ந்து திருடவே கற்றுக்கிட்டா கூட அவனுடைய பிறவி ஜெனட்டிக் ட்ரெயிட் இருக்குல்ல, குற்ற உணர்ச்சியாகி திருந்தி வாழ்நாள திருப்பி அதை ஒரு தடவை கூட செய்ய மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நீங்கள் எவ்வளவோ சேட்டை பண்ணியிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா குணங்கள் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கா, இல்லை நீங்கள் பழகின ஃப்ரெண்ட்ஸோட குணங்கள் உங்ககிட்ட இருக்கா? ரெண்டுமே. ஃப்ரெண்ட்ஸோட நல்ல குணங்கள் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட குணங்களும் கற்றுக்குவீங்களா? எனக்கு தேவையாகிறது நான் எடுத்துக்குவீங்க. யாரோடையும் பழகலைன்னா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரியாது. நீங்க 4 வயசு 5 வயசுல பழகினா தானே 20 வயசுல உங்களுக்கு வாழ தெரியும். இவங்க இப்போ உங்க பையனுக்கு என்ன வயசு ஆகுது? 8 வயசு. வெளியவே விடலை, விளையாடவே விடுறதில்ல. ரொம்ப லீவுனா வீட்டு வாசல்லையோ கொஞ்சம் மட்டும் விளையாடும். உங்க பையன் விளையாட விடு 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 விடுன்னு கேட்டு அடம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் கேட்கறதே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள ஃபோன் டிவியில் பழகி அடிக்ட் ஆயிடுறான். 17 வயசுல போய் வெளியே போடா 4 பசங்களோட சுத்துனா போவானா? 8 வயசுல வெளியே விடாம அவனுக்கு எப்படி இருப்பாங்க அந்த பசங்க, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாம நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட போகும்போது எப்பயுமே பேரண்ட்ஸ் கூடயே போய் அவங்க பையனுக்கே பேட்டிங்கே வாங்கி கொடுத்துட்டு அவங்க பையனுக்கே எல்லாருமே நாங்கள் தான் பால் வாங்கிட்டு தோம், நாங்கள் தான் பேட் வாங்கிட்டு தோம். உங்கள் காலத்தில் நடந்திருக்கா? மட்டை, தேங்காய், தென்னை மட்டை. லெனின் சார்லாம் தென்னை மட்டை விழுந்தோடனே பேர் எழுதி வச்சிருப்பாரு. அது பின்னாடி விழுந்தோடனே அதில் தான் பேட், கிரிக்கெட் பேட் சீவாங்களாம். சூப்பராக செய்வார் லெனின் சார் பேட்லாம். நீங்களே செய்வீங்களா? அப்போ இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேட்டு பாலோட பேரண்ட்ஸ் வராங்க. எந்த பையனுக்கு பேட்டு பால் இருக்கோ அந்த பையன் தான் பேட்டிங் பண்ணணும். கரெக்டு. கல் மண்ணு புல் ஒரு 2 நிமிஷம் தரையில மண்ணில் நடக்க விடுங்க, கால் நிற்க முடியுதா? நம்மளாம் எப்படி ஓடுவோம் வெறும் காலில்? 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கிற ஷூ போடுற பசங்க யாருனாலும் நிற்கவே முடியாது. இதெல்லாம் உங்க வைஃப்ட்ட போய் இனிமேல் சொல்லித்தாங்க. சொன்னீங்களா சொல்லலையா? நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? விளையாட விடுறாங்க, இருந்தாலும் பசங்க கூட மாட விளையாட எல்லாம் அடிச்சுட்டா இவனை திட்டுறாங்க. அதனால ஒரு சில இது போகாதுப்பா, இந்த மாதிரி இருக்குது, விளையாட கூட இருந்துட்டு வா, அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. இவன் ஒரு நாள் அடிக்கட்டும் சரிங்களா, அதை வந்து அடுத்த பேரண்ட்ஸ் வந்து இவனை திட்டட்டும், சண்டை போடட்டும், இவன் நிக்கட்டும். எப்படி பொழைப்பாங்க தெரியுமா அப்படி இருக்கிற பிள்ளைங்க? அதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. பிள்ளைகளை அதாவது இப்போ ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தவறி கீழே விழுந்துருது. விழுந்த உடனே நம்ம என்ன சொல்ல, பல்ல இருக்கு பார்த்து வரலையா, கண்ணனை தெரியலையா, பின்னாடி வச்சிருக்க, முன்னாடி இருக்கு வந்து இப்படி இடிச்சுக்கிறியே, இப்படிதான் திட்டுவோம் இல்லையா? இப்ப எப்படி தெரியுமா, தரையடி தரையடி, என் பிள்ளை அடிச்சியா, ஏய் தரையடி, டேபிள் அடி, பெஞ்ச் அடி, சேர் அடி. அந்த குழந்தை அடுத்து அவன் அடி இவன் அடின்னு அப்பா அம்மா கூட்டிட்டு வருது ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் வந்து மிஸ் என்னை திட்டாங்க, அது திட்டாங்க. ஸ்கூலில் நடந்த விஷயங்களை போய் வீட்டில் சொல்லாமல், ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸ்கூலில் நடந்த விஷயங்களை போய் வீட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக கோல் மூட்ட ஆரம்பிக்குது. கோல் மூட்டி அம்மாவும் பிள்ளையும் 24 நாள் பேசி அந்த அம்மா வந்து ஸ்கூலில் கேட்டு அந்த அம்மா டென்ஷன் ஆகி மிஸ்ஸு கோவப்பட்டு உங்கள் குழந்தை சொல்கிற எல்லாத்தையும் நம்புறீங்க. அப்புறம் அம்மா அதுக்கு சாதகமாக 4 பொய்யை சொல்லி திருச்சி சொல்லி அம்மா வந்து அவமானப்பட்டு போய் அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக வளர்க்குறோமா, நம்ம பிள்ளை சொல்கிறத நம்பணுமா நம்பக்கூடாது, நம்ம பிள்ளை அழுகுதே, நம்ம குழந்தை எக்ஸ்ட்ரா அழுகுதே, ஐயோன்னு இப்படி குழம்பி கடைசியில் அப்பா அம்மாலாம் பைத்தியமாயிடுறாங்க. அந்த குழந்தையும் உருப்படுறதில்ல.
அதனால என்னன்னா இன்னிலேருந்து பேரண்டிங் வந்து தூரம் நின்று வேடிக்கை பாருங்க. உங்கள் குழந்தை 2 நாள் ஹோம்ஒர்க் எழுதலாம், நீங்கள் எழுதி தராதீங்க. எழுதாமல் போட்டோம் போய் மிஸ்டர் திட்டு வாங்கட்டும். அடி கூட வாங்குறான், ஆனா ரைட்டிங் பண்றது இல்ல. பரவாயில்ல, அடி வாங்கிக்கிறான் மிஸ் கிட்ட போயிட்டு. பரவாயில்ல, எத்தனை நாளைக்கு அடி வாங்குறான்? அம்மா நான் மருந்து கொடுக்குறேன், அவனை அழகாக படிக்க வைக்கிறேன், அவனுக்கு நான் சரி பண்ணுறேன், நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அனுப்புங்க, டியூஷன் அனுப்புங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு பதிலாக நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா, நிறைய பேர் ரைட் ஹேண்ட்ல இருந்து பதிலாக லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி கொடுத்துட்றாங்க. மாற்றி எழுதி குழந்தைக்கு எல்லாமே நீங்கள் இது வந்து நான் பொதுப்படையான எல்லா குழந்தைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் குழந்தை நல்ல குழந்தை, நல்லா இருக்கா, எழுதுறது மட்டும் ஸ்லோவாக எழுதுறான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜென்ரலாக குழந்தை எழுதாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே எழுதி கொடுத்துறாங்க. பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு அவங்களே எழுதி கொடுத்து அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு தன்னோட லைஃப்னா என்னன்னே தெரியாது. இண்டிபெண்ட்டாக குழந்தைய வளர்க்குறது ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் கொடுத்தோடனே தோலில் போட்டு தட்டி கொடுத்துட்டு ஏப்பம் போட்டுனே கீழே போட்டு சுற்றி தலகாணி வைக்கணும்னு நிறைய வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா குழந்தை வந்து டிபெண்டன்சி ரொம்ப இருக்கும். முதல்ல அதை தான் நம்ம குழந்தைட்டு பிரிக்கணும். அம்மா கர்ப்பப்பையில் இருக்கும் போது நம்ம கூடயே இருக்கா, பிறந்தோடனே நம்ம கூடயே இருக்கா. 3 வயசுல நம்மளை பிரிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு காலேஜ் போகணும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு வேலைக்கு போகணும், அடுத்து அம்மா அப்பா பிரிஞ்சு கல்யாணம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பிரிவு நிரந்தரும். அப்போ அந்த பிரிவை பழக்கப்படுத்தணும். அந்த பிரிவு தான் குழந்தைங்களுக்கு தாங்கிக்கவே முடியாது யூஸ்வலாக. அந்த பிரிவை வந்து நீங்கள் ரொம்ப பழக்கப்படுத்தணும். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். பேரண்டிங்கில் உங்கள் குழந்தைய நிறைய வீட்டுக்கு போவாங்க, என் கிளினிக்கே வருவாங்க நிறைய குழந்தைங்க. வந்தோடனே இந்த பெல்லு கேட்பாங்க, நான் நோ சொல்வேன். மேம் அந்த பேரண்ட்ஸ் கேட்பாங்க, மேம் என் பையன் ரொம்ப நல்ல பையன் மேம், அதை பார்த்துட்டு கொடுத்துருவாம்பாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மா கை எடுத்து இப்படி நீட்டும், எடுத்து கொடுன்னு. நான் இந்த மாதிரி அம்மா கை எடுத்து நீட்டுற எல்லா பேரண்ட்ஸையும் பயங்கரமாக சொல்வேன், நீங்கள் வளர்க்குறது தப்பு, இது நம்ம பொருள் கிடையாது, அடுத்தவங்க பொருள், நோ சொல்லி பழகுங்க. எங்கே போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் என் குழந்தை ஆசைப்பட்டுட்டா டெய்லி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன், டெய்லி ஒரு டாய் வாங்கி கொடுத்தேன், என் குழந்தை ஆசைப்படுறதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், எது வந்தாலும் நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்க ரத்த கண்ணீர் வடிக்கணும் ஒரு நாளைக்கு. உங்கள் குழந்தைகிட்ட இது வந்து உங்கள் பொருள் இல்லை, டாக்டரோட பொருள், அடுத்தவங்க பொருள். நம்மளுக்கு வாழ்க்கையில் கேட்குற எல்லாமே கிடைக்காது, சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போகும், எல்லாமே கிடைக்கும்னு நினைக்காதன்றது சொல்லிக் கொடுக்கல, தப்பே இல்லை. இது நம்ம இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனால் என் குழந்தை போகும்போது கொடுத்துட்டு போயிடுவான், ரொம்ப நல்ல பழக்கங்க. எங்கே போனாலும் எடுத்து விளையாடுவான், திரும்பி வீட்டுக்கு வருமா அங்கே வச்சுட்டு வந்துடுவான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுவே தப்பு தானே. அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு வேணான்றது குழந்தையிலே சொல்லித்தரணும். அது நம்ம சொல்லித்தரலன்னா அந்த குழந்தைங்க அடுத்தவங்க பொருள் எடுத்து யூஸ் பண்ணலாம், டேக்கன் டு கிராண்டட், நம்மளுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அடுத்து அதை அபகரிக்கவும் ஆசைப்படுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறம். கரெக்டாக தானே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்மளோட ரத்தத்திலேயே 1000 தலைமுறையாக இருந்ததே நம்ம கொடுத்து பழகினவங்க, எடுத்து பழகினவங்க கிடையாது இல்லையா? நம்மளோட தலைமுறையே அதுதான். உலகம் முழுக்க அடுத்த எந்த நாட்டையும் அடிமையாக வச்சு ஆளாத ஒரே இனம் வந்து நம்ம தான். ராஜராஜ சோழன் மலேசியாவே போனால் கூட மலைநாடுன்னு பேர் வச்சு அங்கே இருக்கவங்கள வாழ வச்சாங்களே ஒழிய எதுவுமே கெடுத்துட்டு வரல, அடிமையாலாம் வச்சிடல. ஸோ நம்மளுடைய ஆணி வேர் இருக்குல்ல, நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ், அது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துடலாம். நம்ம கரெக்டாக தான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் இது தப்பு இல்லை அப்படின்னு தோன்ற விஷயங்களை தான் நான் யோசித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் எந்த பாட புத்தகத்துலையும் படிக்கல. நான் என் கிளினிக்கில் இது பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிற கவுன்சிலிங் அப்புறம் அவங்க ஆமாம் இல்லை மேம், ஆமாம் தானே, இது இவெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைம்பாங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு தப்புனே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக மருவி கேஷுவலாக அது ஆயிடுச்சு. அப்படி ஆக வேணான்னு நான் நினைக்கிறேன். லவ் யூ ஆல், நன்றி.